சிங்கிள் டே. சண்டே லீவுலாம் ஸ்கூலுக்கு தான் லீவு, உங்களுக்கு இல்லை. 9th 10th படிக்கிற பசங்க சண்டேலாம் லீவுலாம் கிடையாது. சண்டேனாலும் ஒரு 2 hours படிக்கணும். ஏன் why you should study every day? ஏன் என்ன லீவ் விட்டுறக்கூடாது? Why? That rhythm should not go. Whatever planning you are doing, that rhythm should not break. நீங்க என்ன டைம் டேபிள் போடுறீங்களோ, if you study from morning 4 to 6 or 5 to 7 or night 8 to 10, that rhythm should never break. Okay, it is very difficult to form a habit but very easy to break it. ரெண்டு நாள் லீவ் விட்டு அதுக்கு படிக்கிற முடியே வராது திரும்ப. சரியா? And never give a break for studying. Everyday preparation is very important. இந்த லாஸ்ட் மினிட்ல இப்ப 10 நாள் இருக்கும்போது உட்காந்து ராத்திரி விடிய விடிய படிக்கிறது அதெல்லாம் நாட் நெசசரி. If you study every day, you don't have to bother about the exams. Sit continuously and study for 8 hours. அந்த வேலையே இருக்காது. உங்களுக்கு தான் அது மெயினா. சொல்றது புரியுதா? 9th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. See, for talking I have prepared. உட்கார்ந்து ஒரு மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு. I know most of the points because I don't want to miss out any point. This is what is important. You must plan, prepare, only then you can do anything in a proper and perfect way. படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? You are starting your studies. Before that you should do some things. This no student does, or probably very few students do it. இது பண்ணீங்கன்னா your studies will be very very effective and efficient. என்ன பண்ணலாம்? Pray, very good. Anything else? அது எக்ஸாம் முன்னாடி தான் பண்றோம். படிக்க டெய்லியா பண்றோம். மெடிடேஷன் எக்ஸாம் முன்னாடி தான் ஐயோ கடவுளே என்னை எப்படியாவது காப்பாத்து, பாஸ் பண்ணி விடு, பேப்பர் ஈஸியா வரணும், எனக்கு தெரிஞ்ச क्वेश्चनா வரணும் அப்படின்னு எல்லாரும் வேண்டிக்கிறோம். வெரி குட், எக்ஸலென்ட். டெய்லி படிக்கிறதுக்கு முன்னாடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் சம்திங் கால்ட் as concentration techniques. ஓகே, ஒரு 5 minutes you must take, do some breathing, deep breathing. பிராணாயாமம் பேரு, யோகால அதுக்கு என்ன பேரு? பிராணாயாமம், பிரீதிங் எக்ஸசைஸ். யோகா இருக்கா? யோகா கிளாஸ் இருக்கா இங்க? பிராணாயாமம் சொல்லி தராங்களா? வெரி குட், எக்ஸலென்ட். So what you must do, பிராணாயாமம் பண்ணா என்ன ஆகும்? What happens in பிராணாயாமம்? Let me see, what are the benefits of பிராணாயாமம்? மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அப்பா இப்பதான் கொஞ்சம் ஆன்சர் வருது. ஐ எம் வெரி ஹாப்பி. யோகாவுக்கு போனா நல்லா பசங்க இதா இருக்காங்க. எஸ், வீசிங் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, வெரி குட். படிக்கிறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்? How concentration improves? Very good. Concentration improves. How it improves? எல்லாருக்குமே இந்த why, how அப்படிங்கிறது தெரியணும். That is very important. How it improves? Anybody? பிராணாயாமம் எல்லாரும் பண்றீங்களா? பண்ண தெரியுமா? என்ன பிராணாயாமம் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? நாடி சுத்தி, கபாலபாதி. கபாலபாதிலாம் சொல்லி தரலையா? அலோமா விலோமா அதெல்லாம் சொல்லி தரல. சந்திர நாடி, சூரிய நாடி அதெல்லாம் சொல்லி தரல. Take it through the left nostril, leave it through the right nostril. அதெல்லாம் பண்றீங்க. ஓகே, ஃபைன், வெரி குட், எக்ஸலென்ட். So how does it help? How does it help in concentration? பிராணாயாமம் பண்ண என்ன ஆகுது? டீப் பிரீதிங் பண்ண என்ன ஆகும்? பிரீத் பண்ணும்போது என்ன ஆகுது? பேசிக் சயின்ஸ் கொஸ்டின். லங்ஸ் எக்ஸ்பேண்ட், அப்ப என்ன ஆகும்? You get more oxygen. Basically you get more oxygen, more carbon dioxide is washed out. Oxygen is the basic fuel for the brain. So more oxygen, your brain is going to be more active. Very simple. Clear? This is a scientific method. This is what I told you. There's an art of preparation for the examination. There's a scientific way of preparing for the examinations. This you must do. சும்மா பிராணாயாமம் கத்துக்கிட்டு யூஸ் இல்லை. ஸ்கூல்ல யோகா சொல்லி தராங்க, யூட்டிலைஸ் பண்ணணும். எப்போ யூஸ் பண்ணணும்னு தெரியணும். அதை காலையில குளிச்சுட்டு தான் படிக்கணும். நிறைய பேர் குளிக்கிறதே கிடையாது. நேராக போவாங்க, பல்லு வளர்க்குறாங்க, பல்லு வலியில புத்தகம் அதை வச்சுப்பாங்க. That is again no use. You must do all your morning course, finish brushing, go to the toilet, finish everything, take a bath, pray to God, sit, do some pranayama, do some meditation. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கண்ணை மூடி அமைதியா உட்காரணும். மெடிடேஷன் again improves concentration. Why? How does it improve? மெடிடேஷன் என்னது? Let me see. எல்லாரும் யோகா பண்றீங்க. What is meditation? Anybody? What do you do in meditation? இன்னியலி எக்ஸலிங். அதுக்கு பிராணாயாமா பேரு. அதுக்கு பேரு மெடிடேஷன். என்னது? ரிலாக்ஸ் பண்றதா? இப்போ ரிலாக்ஸ் என்ன பண்றீங்க? இப்போ மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாம் ரிலாக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. What is meditation? Anybody? எல்லாம் யோகா பண்றான்றீங்க, மெடிடேஷன் என்னன்னு தெரியல. காலையில மெடிடேஷன் இருக்கா இல்லையா? பிரேயர்ல இல்லையா? No meditation prayer. Only yoga class? Yoga class. What do you do in meditation? சும்மா கண்ண மூடி உட்கார்ந்துருக்கிறோம், அவ்வளவுதான். எதனா நினைச்சுக்கிறது, நேற்று பார்த்த சினிமா, நேற்று சாப்பிட்ட சாப்பாடு, ஃப்ரெண்ட்ஸ் அடிச்ச ஜோக்கு. That is not meditation. Meditation is basically you must try to concentrate your mind. You must try to focus in the third eye. சிவனுக்கு 3 கண்ணுவாங்க, முக்கண் அப்படின்னாங்க.
Okay, you must concentrate in between your eyebrows, or you go to thoughtlessness. எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் meditation. Okay, you should not have any thinking. No thought should run your mind. That again will help in your concentration. When your brain is totally blank, totally empty, that is the time you can put new ideas into your brain. வேற எதனா ஓடிட்டே இருக்குன்னா it is very difficult. There is something called as conscious mind and a subconscious mind. அது ரெண்டுக்கும் லிங்க் பண்ணணும் ஆக்சுவலா. Again, there is something called as right brain and left brain. You must know how to utilize your right brain. Most of us are left brain people. Left brain helps in mathematics, analysis, intelligence, logic. Everything is left brain. Right brain is the artistic brain. Art is, literature, art, poetry, dance, singing. All this comes under right brain. Painting, all this comes under right brain. Okay? You must know how to connect both the brains. You must know how to connect your conscious mind and a subconscious mind. Clear? அது எப்படி பண்ண முடியும்னா மெடிடேஷன், பிராணாயாமம், மெடிடேஷன். This you must do at least for 5 minutes before starting your studies. ஒரு 2-3 minutes of pranayamam, ஒரு 2 minutes of meditation will go a long way in your preparation. When you start preparation, you will feel very fresh, very alert. All that you study, you can easily grasp and understand and remember. Okay? Now the final thing comes. எல்லாம் படிக்கணும் சார், எக்ஸாம் போனால் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. 4 தடவை படித்தேன், ஒன்றும் ஞாபகம் இல்லை. கரெக்டாக இல்லையா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. கேட்டால் எனக்கு மெமரியே சரியில்லை, ஐ காட் a very bad memory. This is what everybody says. கரெக்டாக இல்லையா? So how to improve your memory? என்ன பண்ணலாம்? What is memory? ஞாபக சக்தி. Remembering anything and everything you want. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நினைச்சா ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிள். How to improve the memory? How to improve the memory for the subject? There are so many things. Memory is a very big topic. Memory பத்தி பேசலாம், 10 நாள் பேசலாம். அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் அது ஆக்சுவலா. ஓகே, உங்களுக்கு தேவை எக்ஸாமுக்கு படிச்சா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். How will you remember? How will you memorize things? Anybody? This is the most important thing. If you remember only, you can pass the exam, you can write in the exam, you can score marks. So படிக்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? எல்லா ஸ்கூல்லையும் எல்லா கிளாஸ்லையும் என்ன படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பட் எப்படி படிக்கணும், எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் யாரும் சொல்லி தரது இல்லை. அதுதான் ப்ராப்ளம். That is why the students have problem. சரியா? Now tell me how to remember things. Anybody? What do you do to remember? என்ன பண்றீங்க நீங்க ரொட்டீனா? How do you remember? என்ன பதிலே வர மாட்டேங்குது. Very good. The basic fundamental principle in memory is understand. அதுதான் அங்க முக்கியமானது. அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். வாட் எவர் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் யூ கேன் ரிமெம்பர். சினிமா ஞாபகம் இருக்குல்ல, சினிமா காமெடி ஞாபகம் இருக்குல்ல, யாரெல்லாம் எனக்கு மெமரி நல்லா இருக்கிறா அவங்க சினிமா பாட்டு பாடுறா ஃபுல் பாட்டு அழகாக பாடுவாங்க. பிகாஸ் தேர் இன்ட்ரெஸ்டட் இன் தட். சினிமா பாட்டு கரெக்டாக ஞாபகம் இருக்கும், சினிமா காமெடி கரெக்டாக ஞாபகம் இருக்கும், சீரியலில் வர கேரக்டர்ஸ் பேர் எல்லாம் கரெக்டாக ஞாபகம் இருக்கும். ஆனால் டீச்சர் பேர் கேட்டால் தெரியாது, யார் கெமிஸ்ட்ரி எடுக்கிறான்னு கேட்டால் தெரியாது. That is because we are not interested. Very simple. So the fundamental rule to remember things is you should be interested. சப்ஜெக்ட்ல எப்படி சார் இன்ட்ரெஸ்ட் வரும் இல்ல? அடுத்த கேள்வி அதுதான். சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் தான் பிரச்சனையே இல்ல ஆக்சுவலா. You must become interested in whatever you want to remember. First thing is interest. Second thing is understand. That is very important. Never try to by heart. If you don't understand something, you will never remember it. Very clear. பேரை ஏன் மறந்து போகுது நமக்கு? Because we don't understand the names. ஒரு நேமுக்கு ஒரு மீனிங் இருக்கு. அந்த மீனிங்கை புரிஞ்சுட்டு அவங்களை ரிலேட் பண்ணா ஈஸிலி கேன் ரிமெம்பர். ஓகே, ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். வாட் எல்ஸ் இஸ் ரிக்வயர்ட்? ரிமெம்பர். இது ரெண்டு இருந்தால் போதுமா? கிளாஸில் சொல்லி தராங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கவனிக்கிறோம், எல்லாம் ஞாபகம் வச்சு எக்ஸாம் எழுத முடியுமா? வேற என்ன வேணும்? வாட் யூ டூ இன் தி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்? ப்ராக்டிஸ். வெரி குட். மேத்தமெட்டிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். மற்றதெல்லாம் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, அதில் என்ன ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க? Come out with the answers. None of you are speaking. I am really sorry that none of you are coming out with the answers. You say anything. எதை வேணாலும் பேசுறேன்னு சொல்லிட்டு நான். I am giving you liberty to talk anything. Just talk. I want you people to talk. Anything. How do you remember things? எப்படி படிக்கிறீங்க, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். அவங்க தெரிஞ்ச டெக்னிக்கை சொல்லுங்க. கொடுப்பா மைக் கொடு. யாரு அவங்களோட ஃபிஃப்த் பர்சன் கிவ் டைம். வாட்ஸ் யுவர் நேம்? நீ தான்டா, உங்கள்கிட்ட தான் என்றா. நான் தான் அஞ்சாவதா யோசிக்கிறேன். வாட்ஸ் யுவர் நேம்? அக்ஷய். டெல் மீ, ஹவ் டு யூ ரிமெம்பர் திங்ஸ்? படிக்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்? நான் படிக்கிறதே இல்லை, ஞாபகம் வச்சுக்கிறது என்ன கேள்வி?
ஆ